விஷன் கியா, நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் மகன் ஹண்டர் பைடன் சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருந்தது தொடர்பான 3 குற்றச்சாட்டுகளிலும் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் மகன் ஹண்டர் பைடன் தனது வரி மற்றும் துப்பாக்கி வாங்குவது தொடர்பான பிரச்சனைகள் உள்ளிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டதற்காக அவர் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 2018ஆம் ஆண்டில் இவர் ஒரு துப்பாக்கியை வாங்கியிருந்தார். அமெரிக்காவில் துப்பாக்கி வாங்கும் போது அங்கு வழங்கப்படுகின்ற விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து போதைப் பொருள் பயன்பாடு உள்ளிட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். போதைப் பொருள் பயன்பாடு குறித்த கேள்விகளுக்கு ஹண்டர் பைடன் இல்லை என்று பதிலளித்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் அவர் அந்த நேரத்தில் போதைப் பொருட்களை பயன்படுத்தியதாக ஆதாரப்பூர்வமாக தற்போது நிரூபிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து செப்டம்பர் 2023இல் ஹண்டர் பைடன் மீது இந்த துப்பாக்கி வாங்குவது தொடர்பான 3 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. இதில் அவரது போதைப் பொருள் பயன்பாடு குறித்து அந்த விண்ணப்ப படிவத்தில் பொய் கூறியது மற்றும் போதைப் பொருள் பயன்படுத்துகின்ற ஒருவராக இருந்த போது சட்டவிரோதமாக 11 நாட்கள் துப்பாக்கியை வைத்திருந்தது ஆகிய குற்றச்சாட்டுகள் தற்போது அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றன. அதேபோல இவரினுடைய முன்னாள் மனைவி, அதேபோன்று இவருடைய முன்னாள் காதலி மற்றும் அவரினுடைய மைத்துனர், அதேபோல பிற அரசு தரப்பு சாட்சிகளை வைத்து இவருடைய குற்றச்சாட்டுகள் தற்போது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக ஹண்டர் பைடனுக்கு முதல் குற்றச்சாட்டிற்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும், 2வது குற்றத்திற்கு 5 ஆண்டுகளும், 3வது குற்றச்சாட்டிற்கு மேலும் 10 ஆண்டுகளும் சிறை தண்டனை என மொத்தமாக 25 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த வழக்கின் தண்டனை விவரங்கள் அடுத்த 120 நாட்களுக்குள் அறிவிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். எதிர்வரும் நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த வழக்கு தேர்தலில் முக்கியமான ஒரு தாக்கத்தை, அதிலும் ஜோ பைடனுக்கு முக்கியமான ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்ற அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் இந்த முடிவை தான் ஏற்றுக்கொள்வதாகவும் தனது மகன் மேன்முறையீட்டை கருதுவதன் காரணமாக நீதித்துறை செயல்முறையை தொடர்ந்தும் தான் மதிப்பதாகவும் கூறியிருக்கின்றார். தானும் தன்னுடைய மனைவியும் தங்களுடைய மகனை நேசிப்பதாகவும் ஜோ பைடன் தெரிவித்திருக்கின்றார்.